லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு யோர்தான் ஆற்றை விட்டு திரும்பினார். பின்னர் அவர் அதே ஆவியால் பாலை நிலத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அவர் 40 நாள் அழுகையினால் சோதிக்கப்பட்டார். அந்நாட்களில் அவர் ஒன்றும் சாப்பிடவில்லை. அதன் பின் அவர் பசியுற்றார். அப்பொழுது அழுகை அவரிடம், நீர் இறைமகன் என்றால் இந்த கல் அப்பமாக்கும்படி கட்டளையிடும் என்றது. அதனிடம் இயேசு மறுமொழியாக, மனிதர் அப்பத்தினால் மட்டும் வாழ்வதில்லை என மறைநூலில் எழுதியுள்ளதே என்றார். பின்பு அழுகை அவரை அழைத்து சென்று உலகத்தின் அரசுகள் அனைத்தையும் ஒரு நொடி பொழுதில் அவருக்கு காட்டி அவரிடம், இவற்றின் மேல் முழு அதிகாரத்தையும் இவற்றின் மேன்மையையும் உமக்கு கொடுப்பேன். இவை யாவும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. நான் விரும்பியவருக்கு இவற்றை கொடுப்பேன். நீர் என்னை வணங்கினால் அனைத்தும் உம்முடையவையாகும் என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்காக பணி செய்வாயாக என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்றார். பின்னர் அது அவரை எருசலேமுக்கு அழைத்து சென்று கோவிலின் உயர்ந்த பகுதியில் அவரை நிறுத்தி, நீர் இறைமகன் என்றால் இங்கிருந்து கீழே குதியும். உம்மை பாதுகாக்கும்படி கடவுள் தாம் தூதருக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார் என்றும், உமது கல்லில் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளால் உம்மை தாங்கிக் கொள்வார்கள் என்றும் மறைநூலில் எழுதியுள்ளது என்றது. இயேசு அதனிடம் மறுமொழியாக, உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்க வேண்டாம் என்றும் சொல்லியுள்ளதே என்றார். அழுகை சோதனைகள் அனைத்தையும் முடித்த பின்பு ஏற்ற காலம் வரும் வரை அவர் விட்டு அகன்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. அன்பார்ந்தவர்களே, நம் ஒவ்வொருத்தரும் சோதனைக்கு ஆளாக்கி கொண்டிருக்கின்றோம். யாராவது சொல்ல முடியுமா, நான் சோதனையில் ஒருபோதும் சோதனையில் நான் விழலை என்று? ஏன் சோதனைகள் வருகிறது நம்ம வாழ்க்கையில்? ஏன் சோதனைகள் வருகிறது? இந்த சோதனைகள் வருது ஏன் தெரியுமா? இந்த ஆத்மாவை கவனம் அளிக்கிறதுக்காக, அதாவது திசை மாற்றுறதுக்காக கவனம் சிதறதுன்னு சொல்லுவாங்களே, கவனத்திலிருந்து உங்களை திசை மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த ஆத்மா சரியாக போய்கொண்டிருக்கும் பொழுது அதை இந்த கச்சருவனால, இந்த சோதனையினால சாத்தான் நம்மளை திசை மாற்றி கொண்டிருக்கிறது. உதாரணத்துக்கு, ஒரு பிள்ளை கவனமாக படிக்கும் பொழுது அதை யாராவது ஃபோனில் பேசலாம், அல்லது அதை நிப்பாட்டிட்டு, டிவி பார்த்தா நல்லா இருக்குமே, கொஞ்ச நேரம் டிவி பார்ப்போம். 2 மணி நேரம் படிக்கிறதுக்கு பதிலாக 1 மணி நேரம் படித்து முடிக்கிறது, 1 மணி நேரம் படம் பார்த்து கொண்டு இருக்கிறது. இந்த மாதிரி திசை மாற்றி கொண்டு நம்மளை போய்கொண்டு இருக்கிறது இந்த சோதனைகள். இந்த சோதனைகள் ஏன் நம்மளுடைய கவனத்தை சிதற விடுகிறது? ஏன் நம் கவனத்தை சிதற விடுகிறது? ஏனென்றால், நான் படிப்பிலிருந்து கவனம் சிதறினால் நான் படிப்பில் ஃபெயில் பண்ணிடுவேன். ஆனால் இந்த ஒவ்வொரு நாளும் நம்மளை சோதிக்கிறது நம்மளுடைய ஆத்மா ஆண்டவர்கிட்டேருந்து திரும்பி போகிறது. அது நம்மள்ட்ட என்ன சொல்லுதுன்னா, கடவுளை மறந்துரு, கடவுள்கிட்டேருந்து நீ திரும்பி இங்கே வா. ஒவ்வொரு நாளும் நம்ம சோதனைக்கு ஆளாகும் பொழுது கடவுளை விட்டு விடுகின்றோம். கடவுள்கிட்டேருந்து நம்மளோட நோக்கெல்லாம் திரும்பி விடுகிறது. அதாவது கடவுளை மறந்து விடுகின்றோம்.
ஒவ்வொரு தடவையும் சோதனையில் நம்ம அடிமையாக இருக்கும் பொழுது நாம் பாவம் செய்கின்றோம். சோதனை வேறை, பாவம் வேறை. சோதனை பாவம் செய்கிறதுக்கு முன்பு அந்த சோதனையை நான் கட்டுப்படுத்தி விட்டேன்னா நான் பாவத்தில் விழுவ மாட்டேன். ஆனால் அந்த சோதனைக்கு நான் அடிமையாகிட்டேன்னா நான் பாவத்தில் விழுந்துடுவேன். அப்போ நான் பாவத்தில் விழுந்துடுவேன் என்றால் கடவுளிலிருந்து அந்த திசை மாறி போய் கொண்டிருக்கின்றேன். மை ஃபோக்கஸ் ஃப்ரம் ஜீசஸ், ஃப்ரம் காட் இஸ் டர்ன் அவே. அதுதான் சோதனை. விழுந்து விட்டேன்னா முழுமையாக அவரை மறந்து விடுவேன். அதுதான் சோதனை என்று சொல்றது. இப்போ சாத்தான் இயேசுவை சோதித்தது. 40 நாள் விருந்தம் இருந்து 40 நாள் விருந்தம் இருந்தால் என்ன நடக்கும்? சோர்ந்து போயிடுவார் ஆண்டவர், ஆமாவா இல்லையா? he will become very weak. அப்போ சாத்தான் எப்போ நம்மளை அணுகும், நம்ம எப்போ பலவீனராக இருக்கிறோமோ அப்போ தான் வரும். எப்போ நீங்கள் கோபமாக இருக்கிறீங்களோ, அது கோபம் ஆல்ரெடி பாவம் ஆயிடுச்சு. எப்போ நான் ரொம்ப கவலையாக இருக்கிறேனோ, தனிமையில் இருக்கிறேனோ, எப்போ மன அழுத்தத்தோடு இருக்கின்றேனோ, எப்போ நான் என்னோட சிந்தனையை சிதற விடுகின்றனோ, இந்த நேரத்திலலாம் சாத்தான் வந்துடும். அது சோதனைக்கு உங்களை உட்படுத ஆக்கிவிடும். அதனால் இந்த நேரத்தெல்லாம் எப்போ நான் கவலையாக இருக்கிறேனோ, நான் மன அழுத்தத்தோடு இருக்கிறேனோ, நான் தனிமையாக இருக்கிறேனோ, when I am lonely, when I am alone, தனிமையாக இருக்கும் பொழுது, அல்லது ரொம்ப 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 மன கவலையோடு இருந்து ரொம்ப யார்கிட்டையும் பேசாமல் இருக்கிறேனோ, அந்த நேரத்திலலாம் அது வந்துடும். அப்போது அதே போலத்தான் இயேசுவோட வாழ்க்கையில் அது வந்துச்சு. ஆனால் இயேசுக்கு நம்மளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. 40 நாள் விரதம் இருந்தும் அவர் வெற்றி அடைந்தார். பாலைவனத்தில் வெற்றி அடைந்தார். அவருடைய நம்ம இந்த பாவம், இந்த பலவீனத்தில், இந்த சோதனையில் நம்ம நீங்கள் உங்களையே பாருங்கள், உங்களையே பார்த்து பாருங்கள், கேளுங்க. ஒவ்வொரு நாளும் என்ன பாவம் செய்கிறேன்னு எப்பொழுதுமே நம்ம ஒரே பாவம் தான் செய்துக்கிட்டு இருப்போம். சரியாக அந்த பழக்க வழக்கத்தும் ஆயிரும் அந்த பாவங்கள். அப்போது அந்த பாவம் பழக்க வழக்கம் ஆயிட்டோன்னே அது பாவம் என்று நம்மையே அறிய மாட்டோம். அப்போ அதை சாத்தான் நம்மளை இன்னும் ஏவி கொண்டு இருக்கிறது. இது பாவம் இல்லை, நீ செய்யின்னு அப்படியே போய்கிட்டு இருப்போம். அப்போது இயேசுவோட ஆயுதம் இயேசுவோட ஆயுதம், த வெப்பன் ஆஃப் ஜீசஸ். அவரோட ஆயுதம் என்ன தெரியுமா? ஜெபம். அவரோட ஆயுதம் ஜெபம். இன்னொன்று என்ன செஞ்சாருங்க? விரதம் இருந்தார். ஆயுதம் ஜெபமும் விரதமும், இது ரெண்டும் தான் அவரோட ஆயுதம். இப்போ நீங்களும் நானும் அதிகமாக ஜெபம் செய்கிறோமா? அதிகமாக நீங்கள் ஜெபம் செய்யும் பொழுது இந்த அது உங்களுக்கு ஒரு ஆயுதம் ஆயிரும். அதே போல் அதிகமாக விரதம் இருக்கிறோமா? இந்த ஏன் விரதம் இருக்கிறோன்னா, அப்புறம் அந்த கதைக்கு வரேன். அப்புறம் மூன்றாவது, அதிகமாக விரதமும் ஜெபமும். மூன்றாவது நம்ம இந்த ஏழைங்களுக்கு அன்னதானமோ அல்லது தொண்டு செய்கிறது, மற்றவங்களை நினைக்கிறது. அதிகமாக மற்றவங்களை நினைக்கும் பொழுது என்னுடைய கவலை, என்னுடைய வேதனை, என்னுடைய மன அழுத்தமெல்லாம் அது சிறிதாக போய்விடும். பெரும்பாலும் என்ன பிரச்சனைனா, நம்ம ஐயோ என்னோட பிரச்சனை, இப்படி ஆயிடுச்சே அப்படி ஆயிடுச்சு நம்மளே நினைக்கும் பொழுது நம்ம அதுக்கு அடிமை ஆகிடுறோம். அப்போ இந்த 3 விஷயங்கள், அந்த அன்னைக்கு நம்ம ஆஷ் வெனஸ்டே அன்னைக்கு சொன்னோம்ல, விபூதி புதன் அன்று, அந்த 3 விஷயங்களை நம்ம செய்து கொண்டே இருந்தோம் என்றால் பாவத்திலிருந்து தூரத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது இதுதான் இந்த மூணு ஆயுதத்தை நாம் பயன்படுத்த வேண்டும். எப்போ நீங்கள் குறையிறீங்களோ உங்களோட ஜெப வாழ்க்கையில் பாவங்களுக்கு சுலபமாக அடிமை ஆயிரும். விரதம் இருக்க கற்றுக்குங்க. விரதம் முழுமையாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, நான் கொஞ்சம் விரதம்னா மயக்கம் போட்டுருவேன்னு. ஏன் மயக்கம் போட்டுருவோம்னா, நம்ம சைக்காலஜிக்கல் இந்த மைண்டில் நம்ம சிந்திக்கிறோம், என்னால் முடியாது. ட்ரை பண்ணுங்க, அரை நாள் இருங்க, அல்லது ஒரு சில மணி நேரங்கள் இருங்க. ஒவ்வொரு நாளும் இருக்க சொல்லலை, வாரத்தில் ஒரு நாளாவது, அதாவது செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ, நம்ம இந்தியர்கள் பெரும்பாலும் இந்த நம்பிக்கை இருக்குது, வெள்ளிக்கிழமை சிறப்பாக ஒரு அரை நாள் இருங்க, அல்லது ஒரு சில மணி நேரங்கள் ஒரு பசியாரையா அல்லது மத்தியான உணவோ ஏதாவது ஒன்று எடுக்காமல் இருங்க. அது பழக்க வழக்கத்துக்கு வந்துட்டோன்னே உங்களையும் அறியாமையே இருக்கும். எப்போ நீங்கள் விரதம் இருக்கும்போது தான் சோதனை நிறையா வரும். ஐயோ பசிக்குதுடா, விரதம் இருந்து பாருங்கள், அன்னைக்கு தான் சாப்பிடு, ஏதாவது ஒன்று உங்களுக்கு முன்னுக்கு நிற்கும். வந்துருச்சு, எப்படிலா, ஐயோ பாரு எப்படி,
ஆட்டுக்கறி கோழிக்கறி அதெல்லாம் முன்னுக்கு நிற்கும். ஆனால் அந்த நேரத்தில் நீங்கள் இப்போ யாரு கூட வெளியே போகிறீங்க, சாப்பிட போகிறீங்களோ, சரி கூப்பிட்றாங்க சாப்பிட்றதுக்கு, நீங்கள் போய் நான் சாப்பிடல, நீங்கள் நான் தண்ணி ஒண்டி குடிக்கிறேன்னு. இந்த மாதிரி நம்ம பயிற்சிகள் செஞ்சோம் என்றால் நம்மளுக்கே அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுவோம். ஏன்னா நம்ம அந்த பழக்க வழக்கத்தில் இல்லை. சில பேருக்கு சிறு வயசுலேயே அந்த போன வாரம் அன்னைக்கு சொன்னேன் பார்த்தீங்களா, புதன்கிழமை அம்மா எனக்கு 9 வயசுலேருந்து கற்றுக் கொடுத்தாங்க. அப்போ விரதம் இருக்கிறதுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை. ஏன் இந்த விரதம் இருக்கிறோம் என்றால் ஆண்டவர் அந்த அழுகை அந்த பேயை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்தார். அதாவது கட்டுப்பாடுவரை நான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க போகின்றேன், என்னை கட்டுப்பாடு செய்கிறவரை நான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கின்றேன். அதாவது control the one who controls. என்னை கண்ட்ரோல் பண்ணுறவனை நான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க போகின்றேன். he cannot control me, I will control him. அந்த அளவுக்கு நம்ம வரும்பொழுது தான் பாவத்தில் விழுக மாட்டோம். இந்த பாவங்கள் ஆண்டவருக்கு அந்த சோதனை வந்துச்சு. இப்போ அந்த பாலைவனம் என்று சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு இமேஜ் இருக்குது. இமேஜ்னா அது ஒரு ஒரு அது இமேஜ்னா அந்த தமிழில் பாலைவனம் ஒப்பிடலாம். என்னத்துக்கு ஒப்பிடலாம்னா என்றால் பாலைவனம் என்றது அது வறண்டு போயிருக்கும், அதில் எதுவும் வளராது. அப்போ பாலைவனத்தில் இருக்கும் பொழுது நான் என்னது பால் அடைந்தவன் போல ஆகிவிடுவேன். பால் அடைந்தவன்ல இந்த மரங்கள் வீடுகள்லாம் பால் அடைந்த போல இருக்கல, அதே போல் நானும் ஆயிடுவேன். அதனால அந்த இடத்துல தான் எனக்கு புதுமையாக அவர் கொடுக்கின்றார். ஐ எம் பீங் பியூரிஃபைட். நான் புதுமையாகிறதுக்கு, நான் புது வாழ்வு பெறுறதுக்கு, புத்துயிர் பெறுறதுக்கு, நான் தூய்மை ஆக்குறதுக்கு அது ஒரு சரியான ஒரு சூழ்நிலை. அதான் அந்த சூழ்நிலையில் இயேசு இருக்கின்றார். இந்த பாலைவனத்தில் இயேசுவை 3 வகையால் அந்த சாத்தான் அவரை சோதித்தது. இந்த 3 வகையில் ஒன்றாவது சாப்பாடு என்று சொல்லும் பொழுது அது பேராசையை குறிக்கிறது. பேராசை சாப்பாடு மட்டுமில்லை, பேராசை. நம்ம வாழ்க்கையில் நிறைய பேராசைகள் இருக்குது. இந்த பேராசைகளுக்கு நம்ம அடிமையாயிட்டோம்னா அதன் வழியாக நிறைய பாவங்கள் செய்வோம். நம்ம எல்லாருக்கும் பேராசைகள் இருக்கிறது. இந்த பேராசைகள் அதிகமாக நம்ம இருக்கும் பொழுது பாவத்தில் விழுவோம். இரண்டாவது அவர் புகழை பற்றி அந்த சாத்தான் சோதிக்குது. நம்மளுக்கு பேர் வேணும், புகழ் வேணும், பட்டம் வேணும், 4 பேர் என்னை பார்த்து நல்லா பேசணும், என்னை மதிக்கணும், எனக்கு இந்த பெருமை வேணும். பெருமை தற்பெருமை என்று சொல்கிறாங்களே, இது இரண்டாவது பாவம். இதனால் நிறைய இந்த அடிப்படையில் நான் நிறையா செய்து கொண்டிருக்கின்றேன், நிறைய காரியங்கள் செய்து கொண்டிருக்கின்றேன். காரணங்கள் தப்பாக செய்து கொண்டிருக்கின்றேன். இது இரண்டாவது. முதலாவது சாப்பாடு ஆசை சாப்பாடு மட்டும் இல்லை, நிறைய ஆசைகள் இருக்குது. சாப்பாடு ஒன்று. எவ்வளோ பேர் சாப்பாடுக்காக நம்ம பல மாதிரி சாப்பிடணும், பல இடத்துக்கு போகணும், இந்த மாதிரி ஆசைகள் நிறையா இருக்கிறது. இரண்டாவது பெருமை, புகழ், பட்டம், பதவி, பேர் 4 பேர்கிட்ட வாங்கணும், அதுக்காக போராடுறோம். அது தப்பாக கூட போய்விடும். மூன்றாவது உடல் இச்சை, பாலியல், செக்ஷுவல், இன்னும் மாதிரி காரியங்களில் நான் ஈடுபடும் பொழுது காமத்துக்கு அடிமை ஆகின்றேன். இந்த 3 பெரும் பாவம் தான் நம்மளை ஆட்டி படைக்குது. இந்த 3 பாவங்களை நான் அகற்றும் பொழுது நான் ஆண்டவரோடு நெருங்கி வருகின்றேன். அதாவது ஆங்கிலத்தில் 3 F's: food, fame and one more is flesh. Food, fame and flesh. You got food, desire for the food, you got so many desires, not only food. You got fame, you want pride, you want to be great, you want to be powerful, you want to be recognized. Flesh, sexual sins, inordinate habits. ஸோ இது 3 நம்ம கண்காணித்து கொண்டு வந்தோம் என்றால் எப்படி இதை நான் அகற்றுறது, இதை தூக்கு போடுறது, இதை வெகு தூரத்தில் வைக்கிறது. ஆயுதம் ஜெபம், ஆயுதம் விரதம். அது ஆயுதம். மற்றவங்களை அதிகமாக நினைத்து கொள்ளுங்கள், மற்றவங்களுடைய நலத்தை நினைத்து கொள்ளுங்கள், மற்றவங்களுடைய தேவை நினைத்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் சில பேருக்கு காசு பணம் இல்லாமல் இருக்க மட்டுமல்ல, சாப்பாடு அன்னதானம் கொடுக்கலாம். இந்த மாதிரி மற்றவங்களை கொஞ்சம் நினச்சிக்கோமே நம்மளை. அது சொந்தக்காரர்கள் கூட அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கலாம். நம் சுயநலத்தில் நின்று கொண்டு இருந்தோம் என்றால் இந்த பாவங்களுக்கு அடிமையாகிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த 3 நம் நினைவில் கொண்டு இந்த 3 பாவங்களை நினைவில் கொண்டு அதே போல் இந்த 3
ஆயுதங்களை நம் மனதில் கொண்டு வந்து நாம் வந்து மனமாற்றத்துக்கு வருவோம். ஏனென்றால் நாம் அன்றைக்கு கூட சொன்னேன், அதிகமாக ஆண்டவரிடம் நெருங்கும் பொழுது அவர் தான் நம்மளுக்கு அந்த பலத்தை கொடுப்பார், அந்த சக்தியை கொடுப்பார். அதிகமாக வேற காரியங்களையோ வேற நபரோடு நான் நெருங்கும் பொழுது ஒருவேளை அந்த சோதனை எனக்கு பாவத்துக்கு கொண்டு போய்விடும். அதனால் ரொம்ப கவனமாக இருப்போம், ரொம்ப யோசிப்போம், சிந்திப்போம், ஜெபிப்போம். இந்த காலத்தில் இந்த வாய்ப்புகளை சிறந்த வாய்ப்புகளை எடுத்துக்கொண்டு நாம் வந்து ஆண்டவரோடு நெருங்குவோம். இந்த வாரம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இன்றைக்கு மாலையில் 6 மணிக்கு 6லேருந்து 7 மணி வரைக்கும் நற்கருணை ஆராதனை, திவ்ய நற்கருணை ஆராதனை நடைபெறும். நீங்கள் வந்து 6 மணிக்கு வரலாம், 6:10 வரலாம், 6:30 மணி கூட வரலாம், அல்லது 6:45 கூட வரலாம், அல்லது முழுமையாக 1 மணி நேரம் வந்து ஆண்டவரோடு அமர்தியாக இருந்துட்டு நீங்கள் போங்க. அதுலேருந்து அந்த அதிர்வுகளை பெறும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்மளை தொடுவார், நம்மளை மாற்றுவார். நம்ம எல்லாம் பாவிகள், நாம் அவரை சந்திக்கிறதுக்கு வந்து தூய்மையாக இருக்க வேண்டும். அதுக்கு சில ஆயுதங்கள் கொடுத்திருக்கின்றார். இதை பயன்படுத்துவோம். இதன் வழியாக அவரிடம் நாம் நெருங்கி இருப்போம். ஆமேன்.